to the Sound Doctrine telecast. ஆரோக்கிய உபதேச ஒளிபரப்புக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். Praise God for all the corrective teaching we received through this series of talks. இந்த தொடர் செய்திகளின் வழியாக நாம் பெற்று வந்து கொண்டிருக்கிற திருத்துதல் உபதேசங்களுக்காக தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். Our subject during the last 7 weeks has been planning. கடந்த 7 வாரங்களாக நாம் பார்த்து வருகிற தலைப்பு திட்டமிடுதல். Beloved, we may have many good intentions in life. பிரியமானவர்களே, நம் வாழ்க்கையிலே अनेक நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கலாம். But if we do not plan rightly, we will lose the best in life. ஆனால் அந்த நோக்கங்களை குறித்து நாம் சரியாக நாம் திட்டமிடவில்லை என்று சொன்னால் வாழ்க்கையில் உசிதமானவர்களை நாம் இழந்து விடுவோம். When we talk about planning or decision making, one thing we should always remember that planning or decision making is more difficult than what is normally thought. நாம் நினைப்பதை விட நாம் திட்டமிடுதல் அல்லது தீர்மானம் செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம் என்பதை நாம் மறுக்க முடியாது. Especially when we are at crossroads and we have simply too many options to choose from. முக்கியமாக நாம் ஒரு குறுக்கு சந்தியிலே நின்று கொண்டு நாம் தெரிந்தெடுப்பதற்கு अनेक வாய்ப்புகள் இருக்கும் பொழுது அது இன்னும் உண்மையாகிறது. So beloved, these talks are meant to prevent us from committing mistakes in decision making. ஆகவே பிரியமானவர்களே, நாம் தீர்மானம் எடுப்பதிலே தவறக்கூடாது என்கிறதற்காகவே இந்த செய்திகள் கொடுக்கப்பட்டு வருகிறது. And our topic is how not to plan. நம்முடைய தலைப்பு எப்படி திட்டமிட கூடாது. So far we have done 7 lessons. இதுவரையிலும் 7 தலைப்புகளை நாம் பார்த்திருக்கிறோம். Number 1, முதலாவது, do not ignore the general Bible teaching. பொதுவான வேத போதனையை கவனியாது விடக்கூடாது. Number 2, இரண்டாவதாக, do not pray just for God's endorsement. வெறுமனே தேவனுடைய அங்கீகாரத்திற்கென்று மட்டும் ஜெபிக்க கூடாது. And number 3, மூன்றாவதாக, do not be like the horse or the donkey. குதிரையைப் போலவோ கழுதையைப் போலவோ இருக்க கூடாது. Number 4, நான்காவதாக, do not depend on your strength or substance. உங்களுடைய பலத்தையோ செல்வாக்கையோ சார்ந்திருக்க கூடாது. Number 5, ஐந்தாவதாக, do not expect all questions to be answered. எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்க கூடாது. And number 6, do not despise closed doors. ஆறாவதாக, அடைக்கப்பட்ட கதவுகளை அசட்டை பண்ணக்கூடாது. Last week we studied lesson number 7. சென்ற வாரத்திலே 7வது பாடத்தை பார்த்தோம். Do not over consult people. அளவுக்கு மீறி மற்றவர்களிடத்திலே ஆலோசனை கேட்க கூடாது. Today we will move on to lesson number 8. இன்றைக்கு நாம் 8வது பாடத்திற்கு கடந்து செல்கிறோம். How not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not bypass your common sense. பொது அறிவை தட்டி கழிக்க கூடாது. Once again, மீண்டுமாய் சொல்கிறேன். how not to plan. எப்படி திட்டமிடக் கூடாது. Do not bypass your common sense. பொது அறிவை தட்டி கழிக்க கூடாது. Unfortunately, common sense has become very uncommon these days. துரதிர்ஷ்டவசமாக பொது அறிவு என்பது மிகவும் அபூர்வமாகி விட்டது இந்த காலங்களிலே. There is a saying like this. விதமாக ஒரு கூற்று இருக்கிறது. When common sense makes sense, do not look for any other sense. பொது அறிவானது சரியான அறிவை தரும் பொழுது வேற அறிவை நீங்கள் நாடி போக வேண்டாம். Now there is a lot of wisdom in that statement. இந்த ஒரு கூற்றிலே அதிகமான ஒரு ஞானம் இருக்கிறது. Beloved, there is a wrong concept that is very prevalent among so-called spiritually minded Christians. ஆன்மீக சிந்தையுள்ள கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற மத்தியிலே ஒரு தவறான எண்ணம் நிலவி வருகிறதை பார்க்கிறோம். They say when we commit our lives to Christ, we must stop thinking. நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆண்டவருக்கு அர்ப்பணித்தோம் என்றால் அதை தொடர்ந்து நாம் சிந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை, நாம் நிறுத்திவிட வேண்டும் என்று சொல்கிறார்கள். But that is not what the Bible has taught us. ஆனால் வேத புத்தகம் நமக்கு போதித்திருக்கிற காரியம் அதுவல்ல. Turn with us for an example to Romans 12th chapter. ரோமர் 12வது அத்தியாயத்திற்கு ஒரு உதாரணத்துக்கு எங்களோடு கூட வாருங்கள். Look at the second verse. இரண்டாவது வசனத்தை பாருங்கள். There we read about the good and the acceptable and the perfect will of God. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை குறித்து வாசிக்கிறோம். How do we understand that good and acceptable and perfect will of God? இந்த தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தத்தை நாம் எப்படி புரிந்து கொள்வது? By renewing of our mind. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. It is not by removing our mind, but it is by renewing our mind. நம்முடைய மனதை நீக்கி விடுவதனால் அல்ல, அதை மறுரூபப்படுத்தும் வகையிலே புதிதாகிறதுனாலே. Only when we renew our mind we will be able to
get hold of the perfect will of God. மனதை நாம் புதுப்பிக்கிறதுனால் மாத்திரமே தேவனுடைய சித்தத்தை நாம் பற்றிக்கொள்ள முடியும். In other words, when we commit ourselves to Christ, I believe our common sense gets sanctified. மறு வார்த்தைகளை இவ்விதமாக நான் நம்புகிறேன், நம்மை நாமே ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய பொது அறிவானது தூய்மையாக்கப்படுகிறது. Now that's what we believe is taught to us in book of Romans 2nd chapter. ரோமர் நிருபம் 2வது அத்தியாயத்தில் இதுதான் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நான் நம்புகிறேன். Because every man and woman in this world is given certain amount of common sense. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனுக்கும் மனுஷிக்கும் ஓரளவு அவர்களுக்கு பொது அறிவானது கொடுக்கப்பட்டு தான் இருக்கிறது. Whether he is a Christian or a non-Christian, that does not matter. அவன் ஒரு கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லாதவனோ அது ஒரு பொருட்டே அல்ல. Whether he has a Bible to read or he does not read the Bible, that is immaterial. அவனுக்கு படிப்பதற்கு ஒரு வேத புத்தகம் இருக்கிறதோ இல்லையோ அது ஒரு பொருட்டு அல்ல. I believe that God has given a common sense to every man. பொது அறிவை எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை நான் நம்புகிறேன். That is what is explicitly taught to us in Romans 2nd chapter. ரோமர் 2வது அத்தியாயத்தில் இதை தான் தென்னந்தெளிவாய் நமக்கு போதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. We'll read verses 14 and 15. 14-15 வசனங்களை உங்களுக்கு வாசிக்கிறோம். When Gentiles, that is non-Christians who do not have the law or the Bible, by nature do the things contained in the law, these, although not having the law, they are a law to themselves. அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் சுபாவமாய் ஞானப்பிரமாணத்தின்படி செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாகிறார்கள். And who show the work of the law written in their hearts, their conscience also bearing witness, and between themselves their thoughts accusing or else excusing them. அவர்களுடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறதுனாலும் குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற கிரியைகள் தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். In the 14th verse we read about nature. 14வது வசனத்திலே சுபாவத்தை குறித்து வாசிக்கிறோம். And in the 15th verse beginning we read about hearts and then conscience and then thoughts. 15வது வசனத்திலே மனசாட்சியை குறித்து வாசிக்கிறோம், சாட்சியை குறித்து வாசிக்கிறோம், அதுக்கு தொடர்ந்து சிந்தனை குறித்து வாசிக்கிறோம். So you believe all these things put together, they speak about this common sense. இவைகளெல்லாம் ஒன்றாக சேர்த்துதான் இந்த பொது அறிவை குறித்து நமக்கு வெளிப்படுத்துகின்றன. In other words, each man and woman has a sense of discernment even without the law of God. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய வார்த்தை இல்லாமலேயே ஓரளவுக்கு பொது அறிவை பெற்றவர்களாக தான் இருக்கிறார்கள். When people lose or forsake their common sense, God actually laments over them. தங்கள் பொது அறிவை ஒரு சிலர் நிராகரித்து விட்டார்கள் என்று சொன்னால் உண்மையாகவே தேவன் அவர்கள் காரணமாய் புலம்புகிறார். Turn with us to book of Jeremiah. There is a lamentation by God on those people who have forsaken their common sense. தங்கள் பொது அறிவை விட்டுவிட்டவர்களை குறித்து ஒரு புலம்பலாக தேவன் சொல்கிற வார்த்தைகளை எரேமியா தீர்க்கதரிசி எழுதுகிறதை பாருங்கள். Look at the 49th chapter. 49வது அத்தியாயத்தை பாருங்கள். I'll read to you the 7th verse. 7வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். Against Edom, thus says the Lord of hosts, is wisdom no more in Teman? Has counsel perished from the prudent? Has their wisdom vanished? ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையா? ஆலோசனை விவேகளிடத்திலே அடிந்ததோ? அவருடைய ஞானம் கெட்டு போயிற்றோ? Beloved, when we lose our common sense, you know what invariably happens? We get enslaved to meaningless customs and traditions and practices. நாம் பொது அறிவை விட்டு விடுகிற பொழுது நமக்கு சம்பவிக்கிற காரியம் என்ன? பழக்க வழக்கங்கள், அர்த்தமற்ற பாரம்பரியங்கள், இன்னும் அர்த்தமற்ற செயல்பாடுகளுக்கெல்லாம் நாம் அடிமைகளாகி விடுகிறோம். That is what we read in book of Isaiah 5th chapter. இதைதான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 5வது அத்தியாயத்திலே நாம் வாசிக்கிறோம். Look at the 13th verse and look at the beginning of this beautiful text. 13வது வசனத்தினுடைய முதல் பகுதியை பாருங்கள். Therefore my people have gone into captivity because they have no knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறை
குறைபட்டு போகிறார்கள். The same thing was lamented through prophet Hosea also. ஓசியா தீர்க்கதரிசியும் இதே காரியத்தை குறித்து புலம்புகிறார். What does he say? அவர் என்ன சொல்கிறார்? My people are destroyed for lack of knowledge. என் ஜனங்கள் அறிவில்லாமையினாலே சங்காரமாகிறார்கள். Beloved, the Lord Jesus Christ so beautifully and so frequently appealed to common sense whenever he talked to people. ஆண்டவராகிய இயேசு ஜனங்களிடத்தில் பேசின பொழுதெல்லாம் அவ்விதமாக பொது அறிவுக்கு நேராக தன் பேச்சுக்களை அவர் பேசினதாக நாம் பார்க்கிறோம். Turn with us to book of Matthew 18th chapter. மத்தேயு சுவிசேஷம் 18வது அத்தியாயத்துக்கு என்னோடு கூட வாருங்கள். Look at the 12th verse. 12வது வசனத்தை பாருங்கள். What do you think if a man has 100 sheep and one of them goes astray, does he not leave the 99 and go to the mountains to seek the one that is straying? உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகள் ஒன்று சிதறி போனால் அவன் மற்ற 99 ஆடுகளை மலைகளிலே விட்டு போய் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ? So he says, what do you think? என்ன சிந்திக்கிறீர்கள் என்று கேட்க, எப்படி தோன்றுகிறது உங்களுக்கு என்று கேட்க. So he's appealing to the common sense of his hearers. தன்னை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய பொது அறிவுக்கு நேராக ஒரு கேள்வி எழுப்புகிறார். Now come with us to another example in book of Matthew 21st chapter. மத்தேயு சுவிசேஷத்திலே மற்றொரு உதாரணத்தை பாருங்கள். 21வது அத்தியாயம். Look at the 28th verse. 28வது வசனம். There again he says, what do you think? A man had 2 sons and he came to the first and said, son, go and work today in my vineyard. ஆயினும் உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். மூத்தவனிடத்திலே அவர் வந்து, மகனே நீ போய் இன்றைக்கு என் திராட்சை தோட்டத்திலே வேலை செய் என்றார். We know that parable. அந்த ஓமானம் நமக்கு தெரியும். But you know how he begins it? What do you think? ஆனால் அந்த ஓமானத்தை சொல்கிறதற்கு முன்பாக துவங்குகிற வார்த்தைகளை பாருங்கள். இயேசுவானவர் பேசும் பொழுது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது என்று சொல்கிறார். So he wants us to exercise our common sense. நம்முடைய பொது அறிவை நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர் கேட்டுக்கொள்கிறார். And that's exactly he illustrated by saying what you should do when you want to build a building. ஒரு கட்டடத்தை கட்ட வேண்டுமேயானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது இதை தான் குறிப்பிடுகிறார். Luke's Gospel 14th chapter. லூக்கா சுவிசேஷம் 14வது அத்தியாயம். Look at the 28th verse. 28வது வசனத்தை பாருங்கள். Which of you desiring to build a tower does not sit down first and count the cost whether he has got enough to finish it, lest after he has laid the foundation he is not able to finish it, all who see it begin to mock at him. உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாய் இருந்து அஸ்திவாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்டத் தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதற்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து சொல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. So he wants the man to sit down and use his common sense and do some basic estimate. உட்கார்ந்து சிந்தித்து அவன் கணக்கு போட வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறார். And he gives another illustration in the 31st verse. 31வது வசனத்திலே மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்கிறார். What king going to make war against another king does not sit down first and consider whether he is able with 10,000 to meet him who comes against him with 20,000. அன்றியும் ஒரு ராஜா மற்றொரு ராஜாவோடு யுத்தம் செய்ய போகிற போது தன்மேல் 20,000 சேவகரோடு வருகிற அவனை தான் 10,000 சேவகரை கொண்டு எதிர்கொள்ள கூடுமோ கூடாதோ என்று முன்பு உட்கார்ந்து ஆலோசனை பண்ணாமல் இருப்பானோ. So he says that if you got only 10,000 soldiers and the enemy is coming with 20,000 soldiers, you use your common sense whether you will be able to really withstand him. உனக்கு 10,000 போர் சேவகர்கள் இருந்து எதிர்கொண்டு வருகிறவனுக்கு 20,000 போர் சேவகர்கள் இருப்பார்களேயானால் முதலாவது பொது அறிவை பயன்படுத்தி இவனை சமாளிக்க முடியுமா, எதிர்கொண்டு போக முடியுமோ முடியாதா என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்கிறார். These truths are these days totally forgotten. இந்த சத்தியங்கள் எல்லாம் இந்த காலங்களில் முற்றிலும் மறந்து போனதாக காணப்படுகிறது. In the name of faith, people want us to ignore this step. விசுவாசம் என்கிற பெயரிலே இந்த காரியத்தை முற்றிலும் நிராகரிக்க மக்கள் விரும்புகிறார்கள். Beloved, that is not actually faith. If you don't sit and estimate, if you don't sit and count the cost, that is not faith. That is actually presumption. உண்மையாகவே நான் சொல்லுகிறேன், இந்த காரியங்களிலே நாம் உட்கார்ந்து சிந்திக்காமல் செயல்படுவோம் என்று சொன்னால் அது விசுவாசம் அல்ல, அது துணிகரம். Now that is what the apostles also taught. If you turn
turn with us to 1 Corinthians 11th chapter. 1 கொரிந்தியர் 11வது அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட வருவீர்களானால் அப்போஸ்தலர்களும் இதைதான் போதித்தார்கள். There was a dispute about keeping long hair or short hair. That was a dispute in the Corinthian church. அதிகமான முடி வைத்துக் கொள்ளலாமா கூடாதா என்கிற ஒரு தர்க்கம் அந்த காலத்திலே சபையிலே ஏற்பட்டது. And what does Apostle Paul say? அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? 1 Corinthians 11 and 14. 1 கொரிந்தியர் 11:14 Does not even nature itself teach you that if a man has long hair, it is dishonor to him? புருஷன் மயிரை நீளமாய் வளர்க்கிறது அவனுக்கு கனவீனமாய் இருக்கிறது என்று சுபாவமே உங்களுக்கு போதிக்கிறது இல்லையா? There was an appeal to common sense. இது பொது அறிவுக்கு அங்கே அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். Now Apostle Paul was very logical whenever he drew conclusions in his missionary journeys. தன்னுடைய மிஷனரி பயணங்களிலே முடிவுகளை சொல்லுகிற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார். Turn with us for a classic example in Philippians 2nd chapter. பிலிப்பியர் நிருபத்திலே 2வது அத்தியாயத்திலே அருமையாய் இது சொல்லப்படுகிறதை கவனிக்க வாருங்கள். We'll read from verse 19 onwards and you see how step by step he is logically developing his decision. 19வது வசனம் துவங்கி 28வது வசனம் வரைக்கும் நாங்கள் வாசித்து காண்பிக்கிறோம். ஒவ்வொரு படியிலும் எவ்விதமாக தன்னுடைய பேச்சுக்களை அவர் திட்டமிட்டு வளர்த்துக் கொண்டு வருகிறார் என்று பாருங்கள். I trust in the Lord Jesus to send Timothy to you shortly, that I also may be encouraged when I know your state. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்திலே அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். Why Timothy? ஏன் தீமோத்தேயு? He gives the reason in the 20th verse. 20வது வசனத்தில் அதுக்கு காரணம் சொல்கிறார். Because I have no one like-minded who will sincerely care for your state. அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னைப் போல மனதுள்ளவன் அவனை அன்றி வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. Why does he say that? ஏன் இப்படி சொல்கிறார்? He gives the reason in the next அடுத்த verse. வசனத்திலே காரணம் சொல்கிறார். Because all seek their own, not the things which are of Christ Jesus. மற்றவர்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவைக்குரியவர்களை தேடாமல் தங்களுக்குரியவைகளையே தேடுகிறார்கள். Why does he say that again? ஏன் இதை மீண்டுமாய் சொல்கிறார்? Look at the 22nd verse. 22வது வசனத்தை பாருங்கள். But you know his proven character as a son with his father, he served me in the gospel. தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னோட கூட சுவிசேஷத்தின் நிமித்தம் ஊழியம் செய்தானே என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். And then he comes to a conclusion. அதற்கு தொடர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறார். Look at the 23rd verse. 23வது வசனத்தை பாருங்கள். Therefore I hope to send him at once as soon as I see how it goes with me. ஆகையால் என் காரியங்கள் இன்னபடி நடக்கும் என்று நான் அறிந்தவுடனே அவனை அனுப்பலாம் என்று தீர்மானித்திருக்கிறேன். Keep on reading this passage, he will say why he does it and why he does not do that. There is a logical development. He is exercising his common sense in this matter. இந்த வசன பகுதியை நீ வாசித்து பார்க்கும் பொழுது தொடர்ந்து படிப்படியாக ஒவ்வொன்றிற்கும் காரணம் காட்டி அவர் ஏன் அந்த காரியங்களை செய்கிறார் என்கிறதை தன் பகுத்தறிவை பயன்படுத்துகிறதாக அங்கே தெளிவாய் வெளிப்படுத்துகிறார். Now most of the writings of the apostles, whenever he talks about individuals and how he took decision, this particular truth is amplified. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் ஏன் இந்த முடிவுகளை எடுத்தார் என்கிறதை நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சத்தியமானது மிகவும் தென்னந்தெளிவாய் அவருடைய வாழ்க்கையிலே தெளிவுபடுகிறது. Now we would like to explain to you towards the end of this talk how to refine your common sense. உங்களுடைய இந்த பொது அறிவை நீங்கள் எப்படி கூர்மைப்படுத்துவது என்பதை உங்களுக்கு இந்த செய்தியின் முடிவிலே சொல்லிக் கொடுக்க விரும்புகிறோம். Number one, you need to sincerely pray for it. You need to ask God, Lord, give me a good judgment, give me a good common sense. முதலாவது நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல பொது அறிவை தாரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டும். Now that is something which we should not feel humiliated, because when we accept our need before God, that's what God is pleased with. நம்முடைய தேவை ஆண்டவருக்கு முன்பாக நாம் தெளிவுபடுத்தும் பொழுது அதை குறித்து தான் தேவன் பிரியப்படுகிறார். ஆகவே அதில் எவ்விதத்திலும் நான் பின்தங்கி விடக் கூடாது. Look at book of James first chapter. யாக்கோபு முதல் அத்தியாயத்தை பாருங்கள். Look at the 5th verse. 5வது வசனத்தை பாருங்கள். In this epistle there are so many references to prayer. இந்த நிருபத்திலே ஜெபத்தை குறித்து अनेक எடுத்துக்காட்டுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. And James was an apostle of prayer. யாக்கோபு ஜெபிக்கிற ஒரு அப்போஸ்தலனாய் இருந்தான். And he says in the very first reference to prayer in the 5th verse, 5வது வசனத்திலே ஜெபத்தை குறித்து முதல் அவர் சொல்லும் பொழுது சொல்கிறார், if any of you lacks wisdom, let him ask of God who gives to all liberally and without reproach, and it will be given to him. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன்.
அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். Why does he say he gives to every man liberally? அவர் உதாரத்துவமா எல்லாருக்கும் கொடுக்கிறவர் என்று ஏன் சொல்லுகிறார்? Why does he say he will give it without reproach? அவர் கடிந்து கொள்ளாமல் கொடுக்கிறார் என்று ஏன் சொல்லுகிறார்? Whenever a man asks God for wisdom, that prayer is really pleasing in the sight of God. ஞானத்தை ஒருவன் எப்பொழுதெல்லாம் ஆண்டவரிடத்திலே ஜெபத்திலே ஒரு மனிதன் கேட்கிறானோ அந்த ஜெபம் ஆண்டவருக்கு மிகவும் பிரியமான ஜெபமாய் இருக்கிறது. That is why when King Solomon in that midnight when God asked him what he wanted, he asked for wisdom. God gave him wisdom abundantly. ஆகவேதான் சாலமோன் ராஜா நடு நிசியிலே ஆண்டவர் அவனை பார்த்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது ஞானம் வேண்டும் என்று கேட்கிறான். உடனே அவனுக்கு அது கொடுக்கப்பட்டது. Now when we talk about this wisdom or knowledge or common sense, we should not think it is only for spiritual issues. ஞானம் பொது அறிவு என்றெல்லாம் நாங்கள் சொல்லும் பொழுது இது ஏதோ ஆவிக்குரிய காரியங்களுக்கு மட்டும் என்று சொல்லி எண்ணிவிடக் கூடாது. Even for our regular activities, for regular duties and commitments, we need God's wisdom and counsel, and we need God to help us to exercise our common sense. அன்றாட வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்திற்கும் இவ்விதமான ஒரு பொது அறிவு நமக்கு அவசியமாக இருக்கிறது. அதற்கும் நாம் தேவனுடைய உதவியை நாடி இருக்க வேண்டும். Look at the book of Isaiah 28th chapter. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தினுடைய 28வது அத்தியாயத்தை பாருங்கள். It's a very interesting passage. மிகவும் ஒரு சுவாரஸ்யமான வசன பகுதி. We'll read from verse 26. 26வது வசனத்திலிருந்து உங்களுக்கு வாசிக்கிறோம். He instructs him in right judgment, his God teaches him. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். Now here is an example. ஒரு உதாரணத்தை பாருங்கள். The black cumin is not threshed with a threshing sledge, nor is a cartwheel rolled over the cumin. உளுந்து தூளத்தாலே போரடிக்கப்படுகிறதில்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளை சுற்றி விடப்படுகிறதும் இல்லை. But the black cumin is beaten out with a stick and the cumin with a rod. உளுந்து கோலினாலும் சீரகம் இலாற்றினாலும் அடிக்கப்படுகிறது. Bread flour must be ground. அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும். Therefore he does not thresh it forever, break it with his cartwheel or crush it with his horsemen. இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை, அவன் தன் வண்டிலின் உருடையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரையால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. So even this ordinary seed about making it into a flour, you see God guides people. இந்த சாதாரண தானியத்தை குறித்து அதை மாவாக அடிக்கிறதை பற்றி பேசும் பொழுதும் கூட தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்கிறார். Look at the 29th verse. 29வது வசனத்தை பாருங்கள். This also comes from the Lord of hosts, who is wonderful in counsel and excellent in guidance. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். Praise the Lord that we have a God who gives us common sense in any area of our life and in any point of decision making. நம்முடைய வாழ்க்கையின் எந்த பகுதியிலும் இவ்விதமாய் நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறதுனால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரியமானவர். Secondly, you should read the Bible as frequently as possible, especially the wisdom books of the Bible. இரண்டாவதாக மிக முக்கியமாக வேத புத்தகத்தை, முக்கியமாக ஞான புத்தகங்களை நாம் மிகவும் அடிக்கடியாய் படிப்பது நல்லது. You know what are the wisdom books of the Bible? வேதத்திலே ஞான புத்தகங்கள் எவை? Book of Job is a wisdom book. யோபின் புத்தகம் சரிதையானது ஞான புத்தகம். And book of Psalms is a wisdom book. சங்கீதங்கள் ஞான புத்தகம். Also Proverbs. நீதிமொழிகள். And also Ecclesiastes. மட்டுமல்ல பிரசங்கியின் புத்தகம். Now these four books you read again and again as frequently as possible, you will definitely grow in your common sense. இந்த புத்தகங்களை மீண்டும் மீண்டுமாக எவ்வளவு அடிக்கடி வாசிக்க முடியுமோ வாசித்து பாருங்கள், உங்கள் ஞானத்திலே நீங்கள் வளருவீர்கள். Especially book of Proverbs. முக்கியமாக நீங்கள் நீதிமொழிகள் புத்தகத்தை. It has got 31 chapters. 31 அத்தியாயங்கள் இருக்கிறது. So you can read one chapter per day, so you can cover book of Proverbs every month. ஒரு அத்தியாயத்தை ஒரு நாளைக்கு நீங்கள் வாசிப்பீர்களானால் ஒரு மாதத்திலே அதை முழுமையாக ஒவ்வொரு மாதமும் படித்து முடிப்பீர்கள். Because book of Proverbs caters to the needs of people at all levels of wisdom. எந்தவித ஞானத்தை பெற்றவர்களாக, எப்பேற்பட்ட ஞானத்தை உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு ஏற்றதாக இந்த புத்தகம் காணப்படுகிறது. Turn with us, for example, book of Proverbs first chapter. நீதிமொழிகளின் புத்தகத்தின் முதல் அத்தியாயத்துக்கு எங்களோடு கூட திரும்புங்கள். We'll read verses 4 and 5. Four groups of people are listed here. நான்கு விதமான மக்களை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. 4-5 வசனங்கள். To give prudence to the simple. இவைகள் பேதைகளுக்கு
வினாவையும், to the young man knowledge and discretion, வாலிபருக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுக்கும். and to the wise man will hear and increase the learning, புத்திமானவைகளை கேட்டு அறிவில் தேறுவான். and the man of understanding will attain wise counsel. விவேகி நல்ல ஆலோசனையை அடைவான். 4 groups of people are listed here. 4 கூட்ட மக்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1, the simple, இந்த பேதைகள் என்று முதல் கூட்டம், they know nothing. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. Then the young people, அதைத் தொடர்ந்து வாலிபர்கள், they know something. அவர்களுக்கு கொஞ்சம் தெரியும். Then the wise people, அதன் பிறகு புத்திமான், they know a little more. இன்னும் அதிகம் அவர்களுக்கு தெரியும். And the people of understanding, விவேகி, and they know lot more. அவனுக்கு அதிகமாய் தெரியும். So for all these 4 sections of people or groups of people, the book of Proverbs is sufficient to give them knowledge, wisdom and understanding. ஆகவே இந்த 4 கூட்ட மக்களுக்கும் அவளுக்கு அறிவை கொடுக்கவும், பொது அறிவை கொடுக்கவும், ஞானத்தை கொடுக்கவும் இந்த நீதிமொழிகள் புத்தகம் போதுமானதா இருக்கிறது. Only then we can escape some of the major pitfalls and blunders in our lives. அப்பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய படுகுடிகளை நாம் தவிர்க்க முடியும். Turn with us to the 2nd chapter of the same book and look at the 11th verse. நீதிமொழிகள் புத்தகம் 2வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனத்தை பாருங்கள். Discretion will preserve you and understanding will keep you. நல் யோசனை உன்னை காப்பாற்றும், புத்தி உன்னை பாதுகாக்கும். So beloved, as much as we are able to get this common sense refined by prayer and study of God's word, especially the wisdom books, we will be preserved and kept from many a danger and pitfall. இந்த பொது அறிவை நாம் கூர்மைப்படுத்துவது, அதாவது ஜெபத்தின் மூலமாகவும் இந்த ஞான புத்தகங்களை வேதத்தை படிப்பதன் மூலமாகவும் நாம் தொடர்ந்து இருப்போம் என்று சொன்னால் படுகுடிகளை நாம் தவிர்க்க முடியும். And when you use your common sense, and more when you use your common sense, you know you will develop your common sense by exercise. நீங்கள் இன்னும் அதிகமாக உங்கள் பொது அறிவை பயன்படுத்தும் பொழுது அதை நீங்கள் விருத்தியாக்குகிறீர்கள், அதை வளர்க்கிறீர்கள். Very interestingly, even among the gifts of the Spirit, there is a one gift called gift of discernment. அப்படியாகவே நாம் வரங்களை குறித்து பேசும்பொழுது கூட பகுத்தறிதலை குறித்த ஒரு வரம் இருக்கிறது. So I believe that we can ask God for that gift of discernment. I believe more than any other gift, we all need the gift of discernment in our life. நமக்கு எல்லாருக்கும் எல்லா வரங்களை பார்க்கிலும் அதிகமாக இந்த பகுத்தறிதல் என்கிற அந்த வரம் வேண்டியதாக இருக்கிறது என்று நம்புகிறேன். Because many things in life are too confusing. வாழ்க்கையில் அநேக காரியங்கள் மிகவும் நமக்கு குழப்பமாய் இருக்கிறது. We don't know which is right and which is wrong. எது சரி எது தவறு என்று நமக்கு தெரியாமல் தவிக்கிறோம். Sometimes the wrong looks like right. சில சமயங்களிலே தவறானது சரியானது போல தோன்றுகிறது. And we need to really understand with the God given wisdom and sense of discernment as to which we should choose and how we should plan our ways. தேவன் கொடுக்கிற இந்த பகுத்தறிவின் மூலமாக நாம் எது சரி எது தவறு என்கிறதை நிதானிக்க கூடியவர்களாக மாற வேண்டும். So never ever bypass your common sense. ஆகவே ஒருபோதும் இந்த பொது அறிவை தட்டி கழிக்கவே வேண்டாம். How not to plan. எப்படி திட்டமிட கூடாது. Do not bypass common sense. பொது அறிவை நீங்கள் தட்டி கழிக்க கூடாது. Shall we pray? ஜெபிப்போமா? Gracious Heavenly Father, we thank you for the gift of common sense that you have given us. கிருபையுள்ள பரலோக தகப்பனே, எங்களுக்கு ஈவாய் நீர் கொடுத்திருக்கிற வரமாக கொடுத்திருக்கிறது பொது அறிவுக்காக உமக்கு நன்றி. Many times we are keeping it dormant and asleep. Help us, O God, to use this common sense and grow in discernment by exercising. அநேக சமயங்களில் நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளாமல் அதை தூங்க விட்டிருக்கிறோம். நாங்கள் அதை பிரயோஜனப்படுத்தி அதிலே வளரும்படியாக எங்களுக்கு உதவி செய்தீர். Thank you, Lord, when we committed our lives to you, you sanctified our common sense. நன்றி ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நாங்கள் அர்ப்பணித்த பொழுது நீர் அந்த பொது அறிவை தூய்மைப்படுத்தினீர். Yes, Father, we thank you that you are enabling us to renew our mind on a daily basis. அனுதினமும் எங்கள் மனம் புதிதாகும்படியாக நீர் எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறதற்காக நன்றி. We pray, Lord, that you give all of us wisdom, even more and more of wisdom. இன்னும் அதிகமான ஞானத்தை எங்களுக்கு நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு நன்றி. Oh Lord, we are living in a world of deception. ஆண்டவரே, நாங்கள் வஞ்சனை நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Give all of us more and more of wisdom. இன்னும் அதிகமான ஞானத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். We give you all glory and honor. உமக்கே துதிகர மகிமை செலுத்துகிறோம். In Jesus' name we pray. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. Amen. ஆமென்.